ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா, இப்ப போய் நல்லபடியா பொங்கல் வைங்க. வாங்க வாங்க வாங்கப்பா. என்கிட்ட கோச்சுக்கிட்டா நான் என்னமா பண்ணுவேன்? செங்கமலத்தோட ஃப்ரெண்டு கமலா இருக்கல்ல, அவளோட பொண்ணுக்கு பிரசவத்துல எதுவும் பிரச்சனையா? போன் வந்த உடனே அலண்டு அடிச்சுட்டு ஓடி இருக்கா. இல்ல என்கிட்ட கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் மாமியாரு குத்து கல்லாட்ட நிக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ போயிருக்கா. இந்த மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்கம்மா. என்ன அதுல இழுத்து விடாதீங்கம்மா, என்ன ஆள விடுங்கம்மா. ஏய் தெரியும்டா, சமயம் என்ன இப்படி ஒதுங்குவீங்கன்னு தெரியும். போன் வருது. ஹலோ, யாருங்க? அப்பா, நான் தான்ப்பா சத்யா. தெரியுதுமா. இனிமே அப்பா இப்படிதான்மா. யாருகிட்ட இருந்து போன் வந்தாலும் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு தான் பேசுவேன். பட்டதெல்லாம் போதுமா. இனிமே உங்க அப்பா இந்த ரூட்ல தான் பயணிக்க போறேன். சொல்லுமா. வெரி குட் பா. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் எந்த திசையிலப்பா பிறந்தேன்? அம்மா, நீ சுக்கிர திசையில தானம்மா பிறந்த. நீ அதிர்ஷ்டகாரிமா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே அப்பா சேர்மனாவே ஆன. ஐயோ அது இல்லப்பா. கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா? கிழக்கா மேற்கா வடக்கா தெற்காவா? இல்லப்பா, நாங்க பொங்கல் வைக்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். பூசாரி ஐயா நான் பிறந்த திசையில தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரமா. என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும். கொஞ்சம் இருமா, பக்கத்துல பாட்டி இருக்காங்க, நான் அவங்க கிட்ட குடுக்கறேன், நீ அவங்க கிட்ட பேசிக்க. ஒரு நிமிஷம். இந்தம்மா, உன் பேத்தி தான் பேசுறா, நீ பேசிக்க. என்ன கண்ணே, மேற்க நின்னு அடுப்ப கூட்டு, கிழக்க பார்த்து பொங்கல் வெயி. சூப்பர் பாட்டி. சரி, நீ அம்மா கிட்ட போன கொடு, நான் கொஞ்சம் பேசணும். அவ எங்க இங்க இருக்கா? எங்க ஊருக்கு போயிட்டா. ஊருக்கா? எந்த ஊருக்கு? அவ ஃப்ரெண்டு கமலா இருக்கால்ல, அவ பொண்ணு ஒருத்தி இருக்காளேடி. ஆமா, சித்ரா. தேவிகா வயசு தானே இருக்கும். அவளுக்கு பிரசவமா, அதுக்கு பாளையங்கோட்டை போயிருக்கா. என்ன கிழவி உளர்ற? சித்ராவுக்கு பிரசவம்னு யார் சொன்னது? யார் உளர்றா? உங்க அப்பங்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா. பாட்டி, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் சித்ராவுக்கு வளகாப்பே. போன வாரம் எனக்கும் அக்காவுக்கும் போன் பண்ணி கட்டாயம் வரணும்னு சொல்லிருந்தா. அவளுக்கு இப்ப 7 மாசம் தான் ஆகுது. 7 மாசத்துல எப்படி பாட்டி பிரசவம்? அப்புறம் ஏண்டி அந்த மாதிரி பொய்யெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா? பாட்டி, ஏதோ நடக்குது பாட்டி. எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா அனாவசியமா பொய் சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் அம்மாவுக்கு போன் பண்ணி தேவியக்கா ஏதாவது பேசினாளா? எனக்கு என்ன தெரியும். சரி, நீ போன வை, நான் அக்காவையே கேக்குறேன். எல்லாம் ஒரே தில்லு முள்ளா இருக்கு. அம்மா, அம்மா, அத்தை ஒரு ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போனாங்கம்மா. அவரு திடீர்னு என் வயித்துல குழந்தை உண்டான நேரம் ரொம்ப தப்பான நேரம், அதனாலதான் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. அது பிறக்கும் போது அத பாக்க 2 தாத்தா பாட்டியும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாருமா.